காசு கொடுத்தும் மக்களை மிரட்டியும் திமுக வாக்குகள் வாங்கியிருப்பதாக நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் சீதாலட்சுமி குற்றம் சாட்டுகிறார். ஈரோடில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு கூறினார். அதை இப்போது பார்க்கலாம். இல்லை, இப்போ என்ன அப்படின்னா நெருக்கடிகளும் சிக்கல்களும் மக்களுக்கு வரும் பொழுது அடுத்ததை தேடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அண்ணன் சீமான் அவர்கள் பேசக்கூடியது வெறும் வாக்குக்கான அரசியல் அல்ல. அடுத்த தலைமுறை நல்லா இருக்கணும்னா இயற்கை வளங்கள் காக்கப்படணும், நிலவளம், நீர்வளம், மண்வளம், மலைவளம், காட்டு வளம். அது மட்டும் இல்லாமல் இந்த மண் சார்ந்த தொழில்கள் காக்கப்படணும். மண் சார்ந்த தொழில்கள் மண்ணின் மக்களுக்கு தான் கிடைக்கணும். விவசாயம், நெசவு தொழில் காக்கப்படணும். கல்விக்கேற்ற வேலை, அதை கொண்டு வாழ்கின்ற பெருமை மிக்க வாழ்வு கிடைக்கணும். மருத்துவம் அனைவருக்கும் சமமாக சரியாக கிடைக்கணும். ஒரு தனியார் மருத்துவமனையில் கொடுக்கக்கூடிய மருத்துவத்தை ஏன் அரசால் கொடுக்க முடியும்? இப்படி எண்ணற்ற கேள்விகளை முன் வச்சு அண்ணன் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் பொழுது அந்த ஒவ்வொரு சிக்கலை அவங்க பார்க்கும்போது இது சரிதானே அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் என்ன பண்றாங்க, மாற்றி நம்ம ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கணும் அண்ணன் சீமான் அவர்களுக்கு என்று சொல்லித்தான் நாம் தமிழருக்கு 24,000 பேருக்கு மேல வாக்கு செலுத்தியிருக்காங்க.